நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாரி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோ தயேக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரவத்தியே. இன்னைக்கு 21வது பாசுரம் பார்க்க போறோம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்க மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றை படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலிதொலை தந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்பாசுரம் கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடும் பாசுரம். திருப்பாவை பாசுரம் எல்லாம் அற்புதமான அனுபவம். அதை சொல்லி புரிய வைக்க முடியாது, அதனை அனுபவிக்க வேண்டும், அப்பொழுதுதான் புரியும். இந்த பாசுரத்தில் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டால், மனிதனுக்கு மட்டும் வள்ளல் தன்மை இல்லை, பசுக்களுக்கும் உண்டு. அதாவது எவ்வளோ பெரிய பாத்திரம் வைத்தாலும் அந்த பாத்திரம் பொங்கி வழியும் அளவுக்கு பசுக்கள் பாலை சொரிந்து கொண்டே இருக்கிறது. மடியை தொட்டு விட்டால் போதும், பால் சொரிய ஆரம்பித்துவிடும். பாத்திரத்தை மட்டும் மாற்றினால் போதும், அவ்வாறு தொடர்ந்து பாலை சொரிந்து கொண்டே இருக்கும் பசுவின் வள்ளல் தன்மையை சொல்லியிருக்கிறார்கள். வடிவத்திலும் பசுக்கள் ரொம்பவும் பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட பசுக்களை உடைய நந்தகோபாலன் மகனே விழித்துக் கொள்வாயாக என்கிறாள். அடியார்களை காப்பாற்றுவதில் உறுதி கொண்டவர். அடியவர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை. இங்கு பகவானின் அழகான தன்மையும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் சொரியும் அருள் மழையிலும் நமக்கு குறைவு கிடையாது. அவன் எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் அருள் புரிகிறான். நாம் பகவான் அருள் செய்யவில்லை என்று நினைத்தால் அதற்கு மனசுதான் காரணம். ஆற்றை படைத்தான் மகனே, எல்லோரும் வந்துவிட்டோம் எழுந்திராய் என்கிறாள். பெரியாய், அவனை விட இந்த உலகத்தில் பெரியவர் எவரும் கிடையாது. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, எளிமையாக அவதாரம் எடுத்து ஒளிமயமாக இருப்பவனே, அவருடைய கருணை, க்ஷமா, சௌலபியம் போன்ற குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய விரோதிகள் உன்னை எதிர்த்து சமாளிக்க முடியாமல் மொத்த வலிமையையும் இழந்து வேறு புகழ் இல்லாமல் உன்னுடைய வாசலிலே நீயே கதி என்று நிற்கிறார்கள். ஆனால் நாங்கள் உன் அன்புக்கும் அழகுக்கும் தோற்று உன்னை போற்றியும் புகழ்ந்தும் பாடி நிற்கின்றோம், எழுந்திராய். எனவே நீதான் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்கிறாள். இந்த பாடலில் வரும் திவ்ய தேசம் திருக்கண்ணமங்கை. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.